வணக்கம். நான் திருநெல்வேலியிலிருந்து கவிஞர் பேரா என்ற பெயர் ராஜேந்திரன். தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தி வரும் திருக்குறள் திருப்பணிகள் திட்டம் பற்றிய ஒரு பார்வை இப்போது. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் நாளன்று கன்னியாகுமரியில் நடைபெற்ற வள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சியின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் திருக்குறள் திருப்பணிகள் திட்ட நிகழ்வுகள் நடத்தப்படும் என அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பின்படி தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குநரிடமிருந்து உரிய கருத்துரை பெறப்பட்டு அந்த கருத்துரையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக பரிசீலனை செய்து ஒரு அரசாணை வெளியிட்டுள்ளது. அந்த அரசாணையின்படி திருக்குறள் திருப்பணிகள் திட்டம் நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலும் நடத்தப்படும் என்பதான அரசாணையாகும். இதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காணிப்பு குழுவின் மூலமாக 3 பயிலரங்க குழுக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடங்கப்பட்டு அந்த பயிலரங்க குழுக்கள் மூலமாக திருக்குறள் சார்ந்த பயிலரங்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற 38 மாவட்டங்களிலும் இந்த நிகழ்வுகள் நடந்து வருகிறது. இந்த அரசாணையின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இயங்கி வருகின்ற அந்த 3 பயிலரங்க குழுக்களும் ஒரு குழு ஒன்றிற்கு 30 வாரங்கள் வீதம் 3 குழுக்களும் 90 வார நிகழ்வுகளை நடத்துவது என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாகும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கண்காணிப்பு குழுவில் மாவட்ட ஆட்சியர் தலைவர், தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய துணை இயக்குனர் அல்லது உதவி இயக்குனர் அதில் இடம்பெறுவார், மாவட்ட கல்வி அலுவலர் இடம்பெறுவார், மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் அமைப்புகள் பிரதிநிதிகள் இடம்பெறுவார்கள், அரசு விருதாளர்கள் இடம்பெறுவார்கள், ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் உட்பட பலர் அந்த குழுவில் இடம்பெறுவார்கள். அப்படியான குழு திருநெல்வேலி மாவட்டத்தில் மரியாதைக்குரிய ஆட்சித்தலைவர் தலைமையில் இந்த குழுவானது கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாளன்று ஆட்சியர் அலுவலகத்தில் கூடியது. அந்த கண்காணிப்பு குழுவில் அரசினுடைய விருதாளர் என்ற முறையில் நானும் ஒரு குழுவினராக ஒரு உறுப்பினராக இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆட்சியர் தலைமையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த அந்த கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆட்சியர் அவர்கள் பேசுகிற போது இந்த திருக்குறள் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வுகள் பொதுவாக இல்லாமல் கொஞ்சம் சிறப்பான முறையில் நடத்தப்பட வேண்டும். ஒரு கதை சொல்வதன் மூலமாக ஒரு நாடகம், ஒரு நாட்டியம், ஒரு பாடல், இது போன்ற வித்தியாசமான முறைகளில் இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டு திருக்குறளை பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதன்படி இந்த நிகழ்வுகளை நீங்கள் கட்டமைக்க வேண்டும் என்று ஆட்சியர் அவர்கள் அறிவுரை வழங்கினார்கள். அவருடைய அறிவுரையின்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் பயிற்றுக்குழு தலைவராக இருந்து ஜனவரி மாதம் வரை, அதாவது 2026 ஜனவரி மாதம் வரை 26 வார நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றேன். இந்த நிகழ்வுகள் எல்லாம் இளைஞர்களுக்கு, கல்லூரி மற்றும் மாணவிகளுக்கு பயிற்சி வகுப்பு என்ற முறையிலும் பள்ளியிலும் கல்லூரிகளிலும், பொதுமக்களுக்கு பயிலரங்கம் என்கின்ற முறையில் பொதுவாக மக்கள் கூடுகின்ற இடமான அரசு அருங்காட்சியகம், நூலகம் போன்ற இடங்களிலும் நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறேன். இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய அறிவுரைப்படி சில வித்தியாசமான முறையில் இந்த நிகழ்வுகளை நான் நடத்தி வந்திருக்கிறேன். வெறுமன பயிலரங்கம் பயிற்சி வகுப்பு என்பதை தாண்டி குறள் சார்ந்த வினாடி வினா, குறளோடு விளையாடு, குறள் கதை சொல்லி, குறள் நாடகம், குறள் நாட்டியம் என்கின்ற வித்தியாசமான முறைகளில் இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டு ஜனவரி 2026 வரை 26 நிகழ்வுகள் நடத்தியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய எல்லா மாவட்டங்களிலும் இந்த நிகழ்வுகள் வேகமாக நடந்து வந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில்
26 நிகழ்வுகள் ஜனவரி மாதத்தோடு நிறைவு பெற்றிருக்கிறது. மாநில அளவிலான ஒரு எண்ணிக்கையை பார்க்கிற போது கடலூர் மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும் தான் அதிகமான எண்ணிக்கையில் நிகழ்வுகளை நடத்தி இருக்கிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 வாரங்கள் நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. இந்த பிப்ரவரி மாதம் 4 வாரங்கள் நடத்தப்பட்டு 30வது நாள் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நற்சான்றுகள் இந்த திருக்குறள் திருப்பணிகள் திட்டம் சார்பாக வழங்கப்பட இருக்கிறது. இந்த திருக்குறள் திருப்பணிகள் திட்டம் என்பது தமிழ்நாடு அரசு தந்திருக்கின்ற ஒரு அற்புதமான திட்டம். திருக்குறள் பற்றிய விழிப்புணர்வு இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர வேண்டும். தமிழ்நாடு அறிவுசார் மாநிலமாக ஆகப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு தந்திருக்கின்ற இந்த திட்டத்திற்காக பயிலரங்க குழு தலைவர் என்ற முறையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கின்ற அரசு அருங்காட்சியகத்தில் இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடந்து வருவதை இந்த மாவட்ட மக்கள் அறிவார்கள். பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கின்ற அரசு அருங்காட்சியகம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அரசு அருங்காட்சியகமாகும். வரலாற்று சிறப்புமிக்க ஊமைத்துறை சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற அறை இந்த அருங்காட்சியகத்தில் அமைந்திருப்பது ஒரு சிறப்பான ஒன்றாகும். LED திரை மூலமாக ஆதிச்சநல்லூர் ஏன் சென்னை அருங்காட்சியகத்தை கூட இங்கிருந்து பார்க்கக்கூடிய அளவிற்கான வசதிகள் பாளையங்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 16, 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் கண்டெடுக்கப்பட்ட அரிய சிலைகள் பொருட்கள் இங்கு காட்சியமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அரசு அருங்காட்சியகத்தில் தான் திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தினுடைய பெரும்பாலான நிகழ்வுகள் பொதுமக்களுக்காக நடத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் பெருமையோடு நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து வருகின்ற ஆண்டுகளிலும் இந்த திருக்குறள் திருப்பணி திட்டங்கள் நடைபெற வேண்டும். வருகின்ற காலங்களில் இன்னும் இந்த திட்டமானது இன்னும் வீரியமாக விரிவாக கொண்டு செல்லப்படும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி. கவிஞர் பெ. ராஜேந்திரன், திருக்குறள் திருப்பணிகள் திட்ட நெல்லை மாவட்ட கண்காணிப்பு குழு உறுப்பினர், பயிலரங்க குழு தலைவர் மற்றும் நிறுவனர், பொதிகை தமிழ்ச்சங்கம் திருநெல்வேலி, தமிழ்நாடு அரசின் தமிழ் செம்மல் மற்றும் தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்றவர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஜென்சி. கன்னியாகுமரி அரசு அருங்காட்சியகத்தின் காப்பாட்சியராக உள்ளேன். இன்று முதல் திருநெல்வேலி அருங்காட்சியகத்தின் கூடுதல் பொறுப்பு காப்பாட்சியராக பணியில் சேர்ந்துள்ளேன். நம்மளோடது அருங்காட்சியகம் சிறப்பான ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தோடைய சிறப்பான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய பழமையான ஒரு கட்டிடத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருங்காட்சியகமாக இருக்கிறது. நமது அருங்காட்சியகத்தின் சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஊமைத்துறை அவருடைய காட்சி கூடங்கள் வந்து நம்மளுடைய அருங்காட்சியகத்தில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பழமையான புகைப்படங்கள், நிறைய பழமையான ஓவியங்கள், புலங்கு பொருட்கள், இதை தவிர பழங்கால குதிர்கள், பழங்காலத்தினுடைய வீரக்கற்கள், நடுக்கற்கள், கற்சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் கொண்ட அருங்காட்சியகமாக அரசு அருங்காட்சியகம் திருநெல்வேலி இருக்குது. இந்த திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தை அனைத்து பள்ளிக்கூட மாணவர்களும் அனைத்து கல்லூரி மாணவர்களும் வந்து கண்டிப்பாக வந்து கண்டு பார்த்து அவங்க வந்து பிரயோஜனமாக அது வந்து மாற்றணும். பள்ளி மாணவர்களுக்கு இந்த அருங்காட்சியகம் திருநெல்வேலி அருங்காட்சியகம் பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுலா மூலமாக வரக்கூடியவங்களுக்கு இது வந்து இலவசமாக வந்து காட்சிக்கு நம்ம பார்க்க அனுமதிக்கிறோம். அதனால் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் நிறைய ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களும் வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொதுமக்களும் வந்து நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்துடைய வரலாறு, திருநெல்வேலி மாவட்டத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய அரசு அருங்காட்சியகம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து நம்மளுடைய அருங்காட்சியகத்தை பற்றி நிறைய பேத்துக்கு தெரிய வைக்கணும். அனைவருக்கும் நன்றி. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244